அனைத்து தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மணி யூரோப் தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்றும் நிறைய காமனான ஒரு கொஸ்டின்ஸ்லாம் வந்து நிறைய பேர் ரிப்பீட்டடாக வந்து கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ப்ரோ யூரோப் வந்தால் நமக்கு வந்து லாங்குவேஜ் இஷ்யூ வருமா அப்படின்னு ஏகப்பட்ட பேர் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ லாங்குவேஜ் இஷ்யூ வருமா, சாப்பாடு பிரச்சனை வருமா, நமக்கு அங்கே வந்தால் கிளைமேட் செட் ஆகுமா, எனக்கு அங்கே வந்தால் எனக்கு உடம்பு செட் ஆகுமா இப்படின்னு மாதிரி அடிப்படையான பேசிக்கான ஒரு நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த முழுக்க வந்து இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ நம்ம சொல்ல ஒரு விஷயம் என்னன்றது உங்களுக்கு புரிய வரும். ஸோ நான் வந்து யூரோப் தமிழன். ஸோ நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் முதல்ல வரீங்க அப்படின்னாக்க தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய ஆதரவை தெரிஞ்சுட்டே இருங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராமையும் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பேசிக்கான யூரோப்பை பற்றி விஷயங்களை வந்து தெரிஞ்சிக்கலாம். நீங்கள் முதல்ல இப்போ தான் நீங்கள் வந்து யூரோப் போக போகிறேன், நான் வரப்போகிறேன் அப்படின்னாக்க ஸோ நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அலசி ஆராய்வோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ முதல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ் ரிப்பீட்டடாக நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய விஷயம் தான். ரொம்ப பேசிக்கான விஷயம் தாங்க. ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம ஊரை வந்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம், நம்ம எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அது பல மாநிலங்கள் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் நம்ம தமிழ் பேசுகிறோம், கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, அப்படியே அந்த பக்கம் போனாக்கா நார்த் இந்தியா போனாக்கா குஜராத், இந்த மாதிரி பல மொழிகள் இருக்குது இல்லையா. ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹிந்தி வந்து நேஷனல் லாங்குவேஜ் இல்லை. ஸோ அந்த மாதிரி பல மொழிகள் இருக்குது. ஸோ ஒரு ஸ்டேட்டை விட்டு தாண்டி போனாலே லாங்குவேஜ் பிரச்சனை இருக்குது அப்படின்னும் போது, ஸோ இது வந்து ஒரு நாடு. ஸோ யூரோப்பியன் யூனியன் அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ யூரோப்பியன் யூனியன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு யூரோப்ப கண்டம். இப்போ ஏஷியா கண்டம், யூரோப்பா கண்டம், இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு யூரோப்பியன் யூனியன். ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரே மொழி சார்ந்த நாடுகள் வந்து கிடையாது. ஒரு நாட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தாய்மொழி, அவங்களுடைய தனியான இண்டிவிஜுவலான அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு நாட்டுக்கும் அவங்களுடைய மொழி இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் யூரோப் அப்படின்னு நீங்கள் வரீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா நாட்டுக்கும் அவங்களுக்கு தனியாக தாய்மொழி இருக்குது. ஸோ இங்கிலீஷ் வந்து பெரும்பாலான நாடுகளில் வந்து பயன்படுத்தவே மாட்டாங்க. இன்னும் அஃபிஷியல் லாங்குவேஜாகவும் இருக்காது, இன்னும் செகண்ட் லாங்குவேஜாக கூட இருக்காது. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் லாங்குவேஜாகவும் அஃபிஷியல் லாங்குவேஜாகவும் வந்து இங்கிலீஷ் இருக்குது. பட் ஆனால் வந்து பல யூரோப்பியன் நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் லாங்குவேஜாகவும் இருக்காது, அஃபிஷியல் லாங்குவேஜாகவும் இருக்காது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ போலாண்டு பற்றி பார்த்தீங்கன்னா, போலாண்டில் உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து இருக்காது. ஸோ நீங்கள் எங்கேயாவது நீங்கள் வந்து ஒரு பஸ்ஸில் போகிறீங்க, இல்லை ஒரு கடைக்கு போகிறீங்க, இல்லை எங்கேயோ ஒரு ஜென்ரலான நம்ம ஊரில் தெரிஞ்ச ஒரு ஜென்ரல் சின்ன வார்த்தைகள் கூட அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க முழுக்க வந்து போலிஷ் லாங்குவேஜை தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ அவங்களுடைய மொழியை பயன்படுத்துகிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸு பல பேர் வந்து ஸோ படிச்சிருக்கலாம், ஸோ அவங்க வந்து பேசுவாங்க சில பேர். பட் வந்து பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய மொழியை தான் பேச விரும்புவாங்க. ஸோ இப்போ ஸ்பெயின் எடுத்துட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயினிஷ் லாங்குவேஜ் தான் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது. ஸோ இங்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம், சின்ன வார்த்தையிலே வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இங்கிலீஷ் வச்சு மெயின்டைன் பண்ணுறதெல்லாம். ஸோ அதனால் வந்து லாங்குவேஜ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஊரில் எப்படி வந்து நம்ம தமிழ்நாட்டை விட்டு மற்ற மாநிலங்களுக்கு போனால் அந்த மாநிலங்கள் மொழி தான் பேசுவாங்களோ, ஸோ அங்கேயே வந்து அவ்வளோ பிரச்சனைகள் வரும்போது, ஸோ இது வந்து தனிப்பட்ட நாடுகள். ஏன்னா யூரோப்பியன் யூனியன் அப்படின்றது வந்து அது ஒரு அரசியல் சார்ந்து அவங்க வந்து ஒரு யூனியனாக இருக்கலாமே தவிர, மற்றபடி அவங்களுக்குன்னு ஒரு தாய்மொழி, அவங்களுக்கு கலாச்சாரம், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க இந்த கேள்வி வந்து மறுபடியும் ரிப்பீட்டடாக வராது. சரி ப்ரோ, இவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குது. இப்போ எல்லாமே வந்து வேறு லாங்குவேஜ் பேசுவாங்க. இப்போ போலண்ட் போனால் போலிஷ் லாங்குவேஜ், ஸ்பெயின் வந்தால் ஸ்பெயினிஷ் லாங்குவேஜ், அப்புறம் வந்து ஜெர்மன் போனால் ஜெர்மன் லாங்குவேஜ், அப்புறம் டச், நெதர்லாந்து, இந்த மாதிரி ஏகப்பட்ட நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா பல மொழிகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு கற்றுக்கிட்டு வர முடியாது இல்லையா. ஸோ அதுக்கு வந்து பேசிக்கான இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு இருந்தாலே, அதுக்கான ஸ்கில் இருந்தாலே நீங்கள் வந்து இப்போ ஒரு ஏர்போர்ட்டில் வந்து உங்களை வந்து நீங்கள் பாதுகாத்துக்க முடியும். ஸோ ஒரு இமிகிரேஷனில் வந்து நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ உள்ளே வந்துட்டாலும் ஸோ இங்கே வந்துட்டால் வேறு மொழி இல்லைல்ல. ஸோ அப்படின்னும் போது அட்லீஸ்ட் கொஞ்சமாவது இங்கிலீஷ் தெரிஞ்சுட்டா அட்லீஸ்ட் அந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டராவது உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியணும். ஸோ அப்போ தானே உங்களவே நீங்கள் வந்து பாதுகாத்துக்க முடியும். ஸோ உங்களை சார்ந்து அதை வந்து நீங்கள் வந்து ஒரு கொஸ்டினாவையோ அல்லது ஏதாவது தேவைனாலும் அந்த கூகுள் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணுறதுக்காவது உங்களுக்கு வந்து கொஞ்சமாவது இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். இல்லைனாக்கா ஏதாவது ஒரு மொழி தெரிஞ்சால் அந்த கூகுள் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஏதாவது கேட்டு தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதனால் வந்து பயப்பட தேவையில்லை. அப்படி பார்த்தா இங்கே வந்து மொழி இல்லாமல் வாழவே முடியாதா அப்படின்ற கொஸ்டின் உங்களுக்கு வரலாம். கண்டிப்பாக அப்படிலாம் கிடையாது. ஏகப்பட்ட பேர் வந்து இப்போ நம்ம தமிழ் ஆட்களாக இருக்கட்டும், இந்தியன்ஸாக இருக்கட்டும், ஸோ பல நாடுகளில் இருக்காங்க. எல்லாரும் வந்து அந்த மொழியை வந்து கற்றுக்கிட்டு அங்கே போனது கிடையாது, அங்கே போயிட்டு கற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா
கூகுள் டிரான்ஸ்லேட்டர் வச்சு ஓட்டுறாங்க. ஸோ பல வருடங்களாக பல மாதங்களாக ஒரே நாட்டில் இருந்தவங்க கூட அந்த மொழியை வந்து கற்றுக்கிட்டதில்ல. ஏன் அப்படின்னாக்கா அவங்களுக்கு தேவை இருக்காது, அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து இங்கிலீஷ் தெரியும், நான் வந்து கூகுள் டிரான்ஸ்லேட் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிறேன், எனக்கு இது போதும் அப்படின்றவங்க அப்படி இருப்பாங்க. இல்லை அப்படின்னாக்கா ஒரு சில பேர் இல்லை, எனக்கு நான் லாங்குவேஜ் கம்பல்சரி தேவைப்படுது, எனக்கு நான் வந்து லோக்கல் மக்களோட சொசைட்டியோட பழகணும், அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் தேவைப்படுது, அந்த லோக்கல் கலாச்சாரத்தோட நான் ஒன்றி இருக்கணும், எனக்கு வந்து சிட்டிசன்ஷிப் வேணும், நான் ஃபியூச்சரில் இங்கே தான் செட்டில் ஆக போகிறேன் அப்படின்றவங்க வந்து அந்த லோக்கல் லாங்குவேஜை கம்பல்சரி கற்றுப்பாங்க. ஸோ அது அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து. பட் ஓவராலாக வந்து லாங்குவேஜே இல்லாமல் வாழவும் முடியாதா அப்படின்னு கேட்டாக்க வாழலாம். அதுக்கு உதாரணம் வந்து பல பேர் இருக்காங்க. பட் மெயின்டைன் பண்ணணும். அது வந்து உங்களுக்கு ஓரளவுக்காக வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தப்பிச்சிக்கலாம். ஸோ மற்றபடி லாங்குவேஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து மறுபடியும் இந்த கேள்வி வராது நான் நினைக்கிறேன். ஓரளவுக்கு நான் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் யூரோப்பை பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் வந்து அந்தந்த நாட்டுக்குன்னு தனித்தனி லாங்குவேஜ் இருக்குது. ஸோ அதனால் லாங்குவேஜே தெரியாமல் வாழ முடியாதுன்னு நான் சொல்ல வரல. கண்டிப்பாக வாழலாம். நிறைய பேர் வந்து லாங்குவேஜே தெரியாமல் அன்ஸ்கில் ஜாபில் நிறைய பேர் நிறைய இடத்துல இருக்காங்க, சமாளிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அது அவங்களுடைய இண்டிவிஜுவல் ஸ்கில்லு, இண்டிவிஜுவல் திறமையை பொறுத்து இருக்குது. ஸோ அதனால் வந்து பயப்பட தேவையில்ல. பட் லாங்குவேஜ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த காமனான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதர் சாப்பாட்டு பிரச்சனை வருமா அப்படின்ட்டாங்க. கம்பல்சரி வருங்க. நம்ம வர்றது வெளிநாட்டுக்கு, அதுவும் யூரோப் மாதிரியான நாடுகளில் வந்து பல நாடுகள் இருக்குது. அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்தந்த நாட்டுக்கும் வந்து ஒரு ஃபுட் கலாச்சாரம்னு ஒன்று இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஊரில் இப்போ நம்ம ஊர்லேயே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாதிரி சாப்பாடு இருக்கும். ஸோ அதுவே கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போனால் அதுவும் ஒரு மாதிரி சாப்பாடு இருக்கும். ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் காரசாரமாக இருக்கும் சாம்பார். ஸோ கர்நாடகா இங்கெல்லாம் போனாக்கா நம்ம வந்து வெல்லம் போட்டிருப்பாங்க, ஸ்வீட்டாக இருக்கும்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி மாறுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஃபுட் அவங்களுடைய கலாச்சாரத்தை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து ஃபுட் இஷ்யூ கண்டிப்பாக இருக்கும். ஸோ பெரும்பாலும் வந்து நம்ம இந்தியன்ஸ் நம்ம வரோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம வந்து வீட்டில் இல்லை ரூம்லேயே அவங்க வந்து சமைச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்தந்த ஊரில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு இந்தியன் சாப்பாடு மாதிரி மேட்ச் பண்ணி நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதான். ஏன்னா எல்லா ஐட்டமும் இங்கே கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து கொத்தமல்லி கருவேப்பிலாம் இங்கே கிடைக்காது, பெரும்பாலான நாடுகளில் வந்து கிடைக்காது. ஸோ அது இல்லாமல் எப்படி இங்கே இருக்கக்கூடிய ரைஸ், ஆயில், அப்புறம் வெஜிடபிள்ஸ், அப்புறம் வந்து இது சிக்கன் இதெல்லாம் எடுத்து நம்ம ஊர் ஸ்டைலில் ஊர்லேருந்து வரும்போதே கொஞ்சம் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வரணும். எப்படியும் வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து ஊருக்கு போயிடுவோம், இல்லை ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை ஊருக்கு போவோம். அப்படி போகும்போது வரும்போது முக்கியமாக நான் எல்லாருக்கும் அதான் சொல்லுவேன். நான் எப்பவுமே என்கிட்ட கேட்கக்கூடிய நண்பர்கள்ட்டெல்லாம், நீங்கள் வந்து என்ன எடுத்துகிட்டு வரீங்களோ இல்லையோ, ஏன்னா எல்லாருக்கும் சாப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ஸ்மெல்லு நம்மளுடைய சாப்பாடு இல்லாமல் நம்ம வந்து இருக்க முடியாது. ஸோ அதனால் வந்து அது தேவைப்படும் அப்படின்றவங்க அந்த ஸ்பைசஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பல நாடுகளில் வந்து இந்தியன் ஸ்டோர் இருக்கும், நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க ஊர்லேருந்து நீங்கள் வரும்போது அந்த மாதிரியான ஸ்பைசஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாக்கா இங்கே கிடைக்கக்கூடிய அடிப்படையான பொருட்களை வச்சு நம்ம இந்தியன் சாப்பாடு மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்க வேண்டியதான். ஸோ இதுதான் வந்து சொல்யூஷன். மற்றபடி வந்து கம்பல்சரி வந்து ஃபுட் இஷ்யூ இருக்கும். எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கனாக்கா அவங்கவுங்களுடைய ஃபுட்டு தான் வந்து இங்கே மெயினாக இருக்கும். ஸோ மெயினாக வந்து இந்த பன், இந்த குரோசான், இந்த மாதிரி பிரெட் ஐட்டம்ஸில் வந்து இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் அதுதான் வந்து சாப்பிடுவாங்க. ஸ்வீட்டு, அது போக மீட்டு இங்கே நிறையா வந்து சாப்பிடுவாங்க. எல்லா வகையான மீட்டும் உங்களுக்கு கிடைக்கும். சிக்கன் கிடைக்கும், அப்புறம் போர்க்கு, பீஃபு, ஃபிஷ்ஷு எல்லாமே கிடைக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஸ்டைலில் கிடைக்கும். இவங்க ஸ்டைலில் என்னென்னா நிறைய வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையா சூப்பர் மார்க்கெட்டில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஐஸாக மாற்றி வச்சு விற்பாங்க. ஃப்ரெஷ்ஷும் கிடைக்கும். ஸோ அது நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ அதனால் நம்ம வந்து நம்ம ஊர் மாதிரி வெளியில் சாப்பிடவும் முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஃபுட்டும் கிடைக்காது, ப்ளஸ் வந்து காஸ்ட்லியாகவும் இருக்கும். ஸோ நம்மளே வந்து செஞ்சு சமைச்சு சாப்பிட்டுக்கிறது தான் வந்து நல்லது. அப்போ தான் நம்ம ஊருடைய டேஸ்ட் நம்ம நாக்கில் கொஞ்சமாக ஓட்டும். ஸோ அதனால் நீங்கள் வந்து வீட்டில் சமைச்சு சாப்பிட்டா தான் வந்து உங்களால் இங்கே வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா இங்கே லோக்கல் ஃபுட்டெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், ஓடி போயிடுவீங்க. மூணாவது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கேட்கக்கூடிய விஷயம் வெதர். அங்கே வந்து நமக்கு உடம்பு வந்து செட் ஆகுமா, நமக்கு வந்து அந்த வெதர் கண்டிஷன் செட் ஆகுமா அப்படின்னு கேட்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ இப்போ எல்லா நாட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேறு வேறு வெதர் கண்டிஷன் வந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூரோப்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு குளிர், 6 மாதத்துக்கு வந்து வெயில் இருக்கக்கூடிய நாடுகள் இருக்குது. இப்போ முழுக்க வந்து வெயில் நம்ம ஊர் கிளைமேட் இருக்க மாதிரியும் இருக்குது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஸ்பெயின், இந்த போர்ச்சுகல் இங்கெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்ம இந்தியன் கிளைமேட் தான். இந்த ஜனவரி, டிசம்பர் இந்த மாதிரியான காலங்களில் நம்ம ஊரில் வந்து இப்போ குளிர் காலம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான குளிர் தான் இருக்கும். மற்றபடி 365 நாளும் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி சன்செட் வரும், இது சன் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஃபுல் அண்ட் ஃபுல் சன்னி டேஸாக இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்பெயின், போர்ச்சுகல் இந்த மாதிரியான நாடுகளில் வந்து பார்த்திங்கனாக்கா எப்பயுமே நம்ம ஊர் மாதிரி கிளைமேட் இருக்கும். பட் இதுவே வந்து இப்போ போலண்ட், அப்புறம் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய லித்வேனியா, லாத்வியா, அப்புறம் வந்து ஹங்கேரி, இந்த ஜெர்மனி இங்கெல்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னாக்கா கம்பல்சரி வந்து உங்களுக்கு -டிகிரியில் வந்து வின்டரில் ரொம்ப குளிராக இருக்கும், ஸ்னோஃபால் இருக்கும். ஸோ குளிர்
பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு அந்த பார்ட்டு செலக்ட் பண்ணணும். குளிர் பிடிக்காது, எனக்கு வந்து வெயில் வேணும், நம்ம ஊர் மாதிரி வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த பார்ட்டு, இந்த ஸ்பெயின், இந்த போர்ச்சுகல், இந்த சைடு. ஸோ இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு என்னென்ன செட் ஆகுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ மற்றபடி குளிர் பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு போலண்டை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள்லாம் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். வின்டரில் நல்ல ஸ்னோஃபால் இருக்கும், ஐஸ் இருக்கும், -டிகிரியில் இருக்கும். ஸோ கம்பல்சரி வந்து குளிர் பயங்கரமாக இருக்கும், கையெல்லாம் மரத்து போகிற அளவுக்கு வந்து குளிர் இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் சமாளிக்க முடியும், உங்களுக்கு வந்து குளிர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாக்கா இந்த மாதிரியான நாடுகள்லாம் போனாக்கா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இல்லை எனக்கு குளிர்லாம் தாங்க முடியாது, எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரியான நாடுகள். ஸோ அதனால் எல்லாமே கலந்து தான் இருக்கும். ஸோ அந்தந்த நாட்டுக்கும் அந்தந்த வெதர் கண்டிஷன் இருக்கும். ஸோ கம்பல்சரி வந்து 6 மந்த் வந்து கோல்டு இருக்கக்கூடிய நாடுகள்லாம் நிறைய இருக்கும். அதுக்கு மேலேயே வந்து கோல்டு இருக்கக்கூடிய நாடுகள் நிறைய இருக்குது. எப்பயுமே கோல்டாக இருக்கக்கூடிய நாடுகள்லாம் வந்து நிறையவே இருக்குது. ஸோ அதனால் அதை நீங்கள் பார்த்து கம்பல்சரி நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும். உங்களால் மேனேஜ் பண்ண முடிஞ்சால் மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். சரி மக்களே, மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ பெருசாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லாங்குவேஜ் பற்றி, அப்புறம் ஃபுட்டை பற்றி, அப்புறம் வந்து கிளைமேட்டை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து முழுக்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஓரளவுக்கு வந்து தன்னம்பிக்கையும் ஒரு தெளிவான ஒரு விஷயத்தையும் வந்து யூரோப்பை பற்றி உங்களுக்கு கொடுத்துருக்குன்ற நம்பிக்கையில் நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய சேனலை வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இன்ஸ்டாகிராம் சேனலும் இருக்குது. ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணிங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்த வீடியோவில் என்ன மாதிரியான டாபிக் வந்து பேசணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து அதை பற்றி நம்ம வந்து பேசுவோம். ஸோ யூரோப்பை பற்றி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் மணி யூரோப். See you.